பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதிலும் தினந்தோறும் ஆண்டவர் உங்களோடு பேசினார், உங்களை உற்சாகப்படுத்தினார், உங்களுக்கு வாக்கு கொடுத்தார், உங்களை தைரியப்படுத்தினார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாம் அடுத்த நாள்ல டிசம்பர் மாதத்தின் முதல் தேதி நாம் ஒரு டிசம்பர் மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க பார்க்கறீங்கல்ல, இது எகிப்து தேசத்துல இருக்கிற கைரோவில் இருக்கிற ஒரு பெரிய பிரமிடு. அதாவது எகிப்து தேசம் முழுவதிலும் சுமார் 107 பிரமிடு இருக்குன்னு சொல்றாங்க. இது கீசா அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பிரமிடு. இதுல ஒரு 9 இருக்கிறது. 3 பெரிய பிரமிடு, 6 சிறிய பிரமிடு. பெரிய பிரமிடு ராஜாக்கள் அடக்கம் பண்ணின இடம், சிறிய பிரமிடுகள் ராணிகள் அடக்கம் பண்ண இடம். அதுல கியாப்ஸ் என்கிற இந்த பிரமிடு தான் இருக்கிறதுல பெருசு. இதான் ரொம்ப பெரிதானது. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் 4 பக்கமும் 220 அடி 220 அடி, அப்படி ஒவ்வொரு பக்கம் 4 பக்கமும் ஒரே மாதிரி அளவு உள்ளது. உயரம் பார்த்தீங்கன்னா 146 மீட்டர், அப்ப கிட்டத்தட்ட 450 அடி உயரம் உள்ளது. இதனுடைய கற்கள் பாருங்க, அந்த காலம் சுமார் 3500 4000 வருஷத்துக்கு முன்னால கட்டி இருக்கிறாங்க. அப்ப இரும்பு உலோகங்கள் கட் பண்ற இதெல்லாம் கண்டுபிடிக்காத காலம். இந்த பாறைகளை எங்கிருந்து வெட்டி இவ்வளவு சைஸா கொண்டு வந்தாங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். ஒவ்வொரு பாறைகளும் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லுகளும் 1-2 டன் எடை உள்ளது. சில 8 டன் எடை உள்ள கற்கள் கூட இருக்குது அதுல. அப்போ ஆயிரக்கணக்கான கிலோ எடை உள்ள ஒவ்வொரு கல்லும் அது எடுத்து மேல 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 அடுக்கி இந்த உயரத்தை கொண்டு வந்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். உலகம் எங்கும் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இதை பார்ப்பதற்கு வந்து கொண்டே இருக்கிறாங்க. உலக அதிசயங்களில் ஒன்றாய் கருதப்படுகிறது. சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்கிறீங்களா? 23ஆம் சங்கீதம் 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீங்க விசுவாசத்தோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார், அவருடைய கிருபை என்னை காத்து வந்திருக்கிறது. இந்த மாதத்தில மாத்திரம் அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் மரணத்தை சந்திக்கும் வரைக்கும் அல்லது ஆண்டவருடைய வருகை வரைக்கும் ஜீவனோடு இருக்கிற எல்லா நாளும் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை தேவையோ அதையெல்லாம் தந்து கொண்டே இருப்பார். அதை நீங்க விசுவாசிங்க. ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு ஏதோ ஒரு நன்மை தேவையா இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு நன்மை தேவையா இருக்குது, அந்த நன்மையை இன்றைக்கு ஆண்டவர் அருளி செய்வார். நாளைக்கு இன்னொரு நன்மை தேவையா இருக்கலாம், அந்த நன்மை அருளி செய்வார். ஜீவனுள்ள நாள் எல்லாமே நன்மை உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கிருபை, ஆண்டவருடைய கிருபை தான் ரொம்ப முக்கியம். தகுதியற்ற நமக்கு தேவன் காண்பிக்கிற தயவு தான் கிருபை. அவருடைய கிருபை இல்லாட்ட ஒருத்தர் ஆசீர்வாதத்தை பெற முடியாது, நிலை நிற்க முடியாது. நம்முடைய தவறுகள் பாவங்களை நினைச்சாலே ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மை செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபை, ஆண்டவர் நம்மை மன்னித்து மன்னித்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். அந்த கிருபை நம்மை தொடரும். அதற்கு உங்களை தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை அளிக்கிற தேவன். எப்பொழுதும் தாழ்மையா நடந்து கொள்ளுங்க. ஏன் தகுதி ஏன் பக்தின்னு நினைக்காதபடி உங்களுடைய தாழ்த்தி நடந்து கொண்டீங்கன்னா அவருடைய கிருபை உங்களை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, ஆண்டோடைய கிருபை ஆண்டோடைய நன்மை உங்களை தொடரும். இயேசுவின் நாமத்தில் நன்மையும் கிருபையும் என்னை, எங்களை, எங்கள் குடும்பத்தை தொடரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.